அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2029 நடைமுறைப்படுத்த மத்திய அரசு ஆயத்தம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி அமல்படுத்துமா பிஜேபி என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கடந்த 2014ஆம் ஆண்டு பிஜேபியினுடைய தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டும் பிஜேபி தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது. அதன் அடிப்படையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மத்திய அமைச்சரவைக்கு இதை பரிந்துரை செய்தது. இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் உண்டான மசோதா நாடாளுமன்ற விவாதத்திற்கு வருகிற வாரம் வர இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கடும் எதிர்ப்பை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி இதனால் பல்வேறு சட்ட சிக்கல்களை, அது மட்டும் இல்லாமல் இந்தியா பல்வேறு மாநிலங்களை கொண்டிருப்பதனால ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு வரை இருக்கிறது. அது மட்டுமின்றி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற வருகிற போது அதிபர் தேர்தலை போல இது வரக்கூடும். அதாவது மோடிக்கு உங்கள் ஆதரவா இல்லையா அல்லது ராகுல் காந்திக்கு உங்களுடைய ஆதரவா இல்லையா என்கின்ற அடிப்படையில் இந்த விவாதம் பயணிக்கும். எனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பயணிக்கும். அதையும் தாண்டி மாநில பிரச்சனைகள் இந்த விவகாரத்தில் வரும்பொழுது, ஒரே நாடு ஒரே தேர்தலில் வரும்பொழுது அது மத்திய பிரச்சனையாக அது உருவெடுக்காது, மாநிலங்களுக்கு என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீர்த்து போகச் செய்யும் என்கின்ற அடிப்படையில் மாநில கட்சிகள் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். வாருங்கள் விவாதிக்கலாம். நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணையமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக தூத்துக்குடியிலிருந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார் இணையமொழியாக திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் முதலாவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் மரியாதைக்குரிய இரா சீனிவாசராவ் அவர்கள். வணக்கம் சீனிவாசன். அடுத்தபடியாக அரசியல் விமர்சகரும் அரசியல் உலகின் முன்னோடியுமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓகே, திரு தூத்துக்குடி செல்வம், உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்றக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களே 3 கட்டம் 4 கட்டம் 7 கட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 45 லட்சங்களுக்கு மேல்பட்டு தான் நமக்கு வாக்களிக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி நமக்கு 100 கோடி வாக்காளர்கள் என்கின்ற அடிப்படையில் இன்னும் எண்ணிக்கை பெருக இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகும்? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான முதல் வணக்கம். இதுலங்க 45 லட்சம் இவிஎம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க. ஒரு அரசு நினைத்தால் ஒரு தேவைப்படுகிற வாக்குப்பதிவு இயந்திரங்கள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதாவது வாங்கிவிட முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அது எல்லோருக்கும் தெரிஞ்சது. ஆனா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஏதோ புதிதாக கொண்டு வந்ததாக தயவு செய்து யாரும் நீங்க நினைக்க வேண்டாம். இதுல எப்போ வரணும்னு கேட்டீங்கன்னா 1967 இருந்து நீங்க கொண்டு வரணும். 67 வரையும் இங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற நிலைதான் இருந்தது. 1967 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக, பண்டித நேரு அவர்கள் மறைந்த பிறகு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சராக வந்த பிறகு அங்கே அம்மையார் இந்திரா காந்தியினுடைய கட்டுப்பாட்டில் காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் இருந்து கொஞ்சம் சலசலப்பு இருந்தது. அந்த அம்மையார் இந்திரா காந்தியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மூத்த தலைவர்கள், அது குறிப்பாக மொரார்ஜி தேசாய், எஸ்.கே. பாட்டீல், பக்கத்துல இருக்கிற கர்நாடகத்தில் இருக்கிற நிஜலிங்கப்பா, நம்முடைய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் முரண்பட்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அன்றைக்கு மக்களவையினுடைய சபாநாயகராக இருந்த நீலம் சஞ்சீவி ரெட்டி அவர்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில 1969 இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் உசேன் அவங்க மறைஞ்சு போறாங்க, மாரடைப்பால் இறந்துடுறாங்க. அப்போ ஒரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அன்றைக்கு மக்களவை தலைவராக இருந்த நீலம் சஞ்சீவி ரெட்டி அவர்களும்
குடியரசு துணைத் தலைவராக இருந்த வி கிரி அவர்களும் களத்துக்கு வராங்க. ஆனா அன்னைக்கு ஒரு பெரிய விசித்திரம் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மரியாதைக்குரிய நீலம் சஞ்சீவ் ரெட்டி வேட்பாளராக அறிவிச்சது. ஆனால் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பெங்களூர்ல நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துல வி கிரியை போட்டி வேட்பாளராக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அன்றைய பிரதமர், காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் அறிவித்தார். அன்றைக்கு தேர்தல் நேரத்துல மிகப்பெரிய சச்சரவுகள் வந்தது. அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அன்னைக்கு கலைஞர் அவர்களை சாமர்த்தியமாக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கலைஞருடைய ஆதரவை பெற்று காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட நீலம் சஞ்சீவ் ரெட்டி தோற்கடிக்கப்பட்டார். வி கிரி வெற்றி பெற்றார். காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தியினுடைய ஆதரவு பெற்ற வி கிரி வெற்றி பெற்றார். அப்பதான் பத்திரிகைகள்ல பிரமாதமாக எழுதினார்கள், இந்திரா காந்தி வெற்றி பெற்றால் காங்கிரஸ் தோற்றது அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதுவரை ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் இருந்தது. அதுக்கு பிறகு 1969 பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயம்னா, பெருந்தலைவர் காமராஜர் தான் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை இந்திரா பிரியதர்ஷினி தான் இந்த நாட்டினுடைய அடுத்த பிரதமர் பண்டித நேருவுக்கு பிறகு பிரதமர் சொல்லி அறிமுகப்படுத்தினது. லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு பிரதமராக அறிமுகப்படுத்தியது அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர். ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் ரெண்டாக பிளவுபட்டது. இண்டிகேட் சிண்டிகேட் சொல்லுவாங்க. அதுல ஓல்டு காங்கிரஸ், காங்கிரஸ் ஆர், காங்கிரஸ் ஓல்டு சொல்லுவாங்க. காங்கிரஸ் ரிகஷன், காங்கிரஸ் ஓல்டுமே பேர் அதுக்கு. காங்கிரஸ் ஓல்டு எப்போன்னு கேட்டீங்கன்னா, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மரியாதைக்குரிய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வருவதே அதனாலதான் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஐயா நிஜலிங்கப்பா அவர்களை காங்கிரஸ் கட்சி தலைவராக்குறாங்க. ஆனால் முரண்பாடுகள் அதிகமானதுனால 1969 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு 1972 நடந்திருக்க வேண்டிய நாடாளுமன்ற தேர்தலை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் கட்சியில தனக்கு சலசலப்பு ஏற்படுகிறது என்று அந்த அம்மா நமக்கு நெடுநீண்ட பயணம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு இதுல என்ன கேள்வி என்ன அப்படின்னா, மாநில தேர்தலையே இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு 4 கட்டங்களாக 7 கட்டங்களாக நடத்துகிறது. எப்படி ஒரே சாத்தியம், ஒரே நாடு ஒரே தேர்தல், இது எப்படி சாத்தியம்? அதுக்கு அர்த்தம் எப்படி, பொருள் எப்படி கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாள் ஒரே தேர்தல் கிடையாது. அதாவது ஒரே நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குறிப்பிட்ட ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் இடைவெளியில 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த தேர்தலை நடத்தி முடிப்பது என்பதுதானே தவிர, ஏறக்குறைய 19வது நாடாளுமன்றம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நோக்கி பயணப்படும் என்பதுதான் எல்லாரும் நினைக்காங்க. இன்னைக்கு கேபினெட் கமிட்டி அப்ரூவ் கொடுத்திருக்காங்க. அதான் அமைச்சரவை அந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாடாளுமன்றத்தினுடைய டிபேட் வரும், விவாதத்துக்கு வரும்போது, மக்களவையில் இந்த விவாதம் வரும்போது நிச்சயமாக நிறைவேறும். அதுல யாருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதுல நிச்சயமா அது எப்படி எல்லாம் நடக்கும் என்று நான் அந்த விஷயங்களுக்குள்ள போய் நான் தேவையில்லாம நான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியா இருக்கட்டும், அல்லது மரியாதைக்குரிய சீனிவாசராவோ அல்லது அண்ணன் சந்திரசேகருக்கு அவங்களுக்கு ஒரு ஹின்ஸ் எடுத்து கொடுக்கறது என் வேலை கிடையாது. அவங்களுக்கே தெரியும், ஏன்னா அவங்க எல்லாரும் மூத்த ஆட்கள். அதனால தயவு செய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் அவசியம் என்று சொன்னால், தேர்தலை ஒரு திருவிழாவாக நடத்துகிறார். தேர்தல் என்றாலே 500 கிடைக்குமா 1000 கிடைக்குமா, எப்ப ரூபா கொடுப்பாங்க, எந்த கட்சி எவ்வளவு கொடுப்பாங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, 3 களத்துல 3 பெரிய கட்சிகளின் வேட்பாளர்கள் என்றால் 3 பேருக்கு ரூபா வாங்குறாங்க. 3 பேருமே பணத்தை அள்ளி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, பணத்தை கொட்டி தேர்தலை வெற்றி பெறுகிற காரணத்தால் லஞ்சமும் ஊழலும் புடையோடி போவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறதுனால ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுதான் இந்தியாவிற்கு சரியாக இருக்கும், அது தேவையான ஒன்று. ஓகே, அப்படி என்ன அடுத்து இனிய மொழியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா ஜிடிபி என்பது 1 to 1.5 வரைக்கும் உயரக்கூடும் என்கின்ற அடிப்படையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான குழு பரிந்துரை செய்திருக்கிறது. ஒன்று. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கு இந்திய அளவில் 4000 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. அதாவது ஒரு வாக்காளருக்கு $25
என்கின்ற அடிப்படையில் ஒரு வாக்காளர் வாக்களிப்பதற்கு செலவு செய்யப்படுகிறது. அதையும் தாண்டி மாநில கட்சிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக கிட்டத்தட்ட 65,000 கோடி வரைக்கும் செலவழிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70,000 கோடி அளவிற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமே செலவு செய்யப்படுகிறது. இதையும் தாண்டி அடுத்து சட்டமன்ற எலெக்ஷன் வருது. அந்த சட்டமன்ற எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச 100 நாட்களுக்குள்ள ஊரக உள்ளாட்சி துறைக்கும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஸோ அப்படின்றப்போ கிட்டத்தட்ட மாநில கட்சிகளுக்கு அதிக அளவில் அதில் பொருள் செலவு இருக்கு. தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணா, ஒரு வேட்பாளர் 5 to 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் சொல்லும் பொழுது பல்வேறு கட்சியினுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய பணத்தை அங்கே போட்டு செலவழிக்கிறாங்க. இது எல்லாம் குறைக்கப்படும், இதெல்லாம் தடுக்கப்படும் என்கின்ற அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது பல கட்டங்களாக நடத்தலாம். ஒரு நம்ம தெளிவாக சொன்னாரு திரு தூத்துக்குடி செல்வம், இது ஒரே நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல். இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இவங்க பாஜக இன்றைக்கு இந்த அறிவிப்பு என்பதே ஒரு ஜும்லா தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் எதையாவது ஒன்றை கையில் எடுப்பாங்க. அவர்கள் எதுவுமே கையில இல்லாதப்ப ஏதாவது ஒரு விஷயத்த அந்த ஒரு 5 வருஷம் ஓட்டுறத ரட்சையாக்குறதுக்கு இந்த விஷயங்கள் எடுப்பாங்க. ஏன் கடந்த தேர்தலுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அவசரமா மகளிருக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அது எப்ப நிறைவேறும் அப்படின்னு கேட்டப்ப அதற்கு பிறகு சென்சஸ் கணக்கெடுப்போம், சென்சஸ் கணக்கெடுத்து அதற்கு பிறகு அதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வோம் சொல்லுவாங்க. அதற்கான முன்னெடுப்பு இப்பொழுது ஏதாவது எடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்ல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்பொழுது அந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு என்பதை பற்றி பேச்சே இல்லை. அவர்கள் அடுத்த விஷயத்த கையில எடுத்துட்டாங்க. அப்படித்தான் நீங்க கடந்த ஒரு 25-30 ராமர் கோயில் பத்தி பேசிட்டு இருந்தாங்க அவங்க. இன்றைக்கு ராமர் கோயில் கையாச்சு, அதனால இஷ்யூ கிடையாது. இப்படி ஒவ்வொரு இஷ்யூவாக இவர்கள் எடுத்து அதை மக்கள் மத்தியில் வாடிக்கையாக இருக்கிறது. கடைசி கேட்டா ஜும்லாக்காக இது என்று கேட்டா அதில் மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இல்லை என்பதுதான் உண்மை. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1:1 இந்தியா ஒரு மாநிலங்களின் ஒன்றியம். நீங்க பேருக்கு சொல்றேன்னா நம்மளுடைய சிறப்பே என்னன்னா தான். நீங்க பல இனம் பல கலாச்சாரம் எல்லாத்தையும் விட கடந்த ஒரு கேட்டீங்க, அதற்கான பதில் அவர் அண்ணன் செல்வம் அவர்கள் சொல்லல. அதாவது நீங்க இப்போ சில மாநிலங்கள்ல ஏன் ஒரே நேரத்துல நடத்த முடியல அப்படிங்கிறது கேட்டீங்க. கடந்த மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் இந்த 4 தேர்தலும் கடந்த பல வருடங்களாக பல தேர்தல்கள் ஒரே சொல்லல, ஒரே கட்டமாகத்தான் சொல்றேன் நான். ஒரே கட்டமாக நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது ஜம்மு காஷ்மீரையும் மட்டும் ஒரு கட்டத்தில் வைத்துவிட்டு மகாராஷ்டிராவையும் ஜார்க்கண்டையும் தனியாக நடத்தினார்கள். ஏன் என்று காரணம் கேட்ட போது தேர்தல் கமிஷன் என்னவென்று சொன்னால், ராணுவத்தை இது பண்ண வேண்டியிருந்தது, பாதுகாப்பு அங்கு காஷ்மீர்ல அதனால் செல்ல வேண்டியிருந்தது, அதற்காக நாங்கள் அந்த சொல்றாங்க. அப்படி கொடுக்க ராணுவத்தை ஒரு கட்டம் நடத்த முடியாது. இந்தியா ஒரே கட்டமாக அல்லது 5 கட்டமாக இருந்தால் கூட தேர்தலை எப்படி நடத்த முடியும் என்ற கேள்வி இருக்கு. இன்னொன்று, நீங்க செலவத்தை சொன்னீங்க. செலவு என்பது இவிஎம் மிஷின் என்றதெல்லாம் நீங்க சொன்னீங்க, குறிப்பிட்டு சொன்னீங்க. இந்தியா முழுக்க இவிஎம் இப்பொழுது என்ற ஒரு நடைமுறைக்கு வந்தா 4 வேணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி 3.3 மில்லியன் கண்ட்ரோல் யூனிட்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி 3.6 மில்லியன் ஓட்டர் வெரிபிகேஷன் பேப்பர் அந்த ஆடிட்டுக்காக விவிபேட் வேணும்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது இப்படி நடத்த முடியும். நீங்க ஒரு தேர்தலையே நடத்த முடியாதவர்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா 543 MP 4020 நடத்துவோம் அப்படின்றத சொல்றாங்க இவங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயங்களா தான் பாக்குறேன். இன்னொன்று, ஒரு மாநிலத்தில் இப்ப தென்னிலங்களில் மழைக்காலமாக இருந்தால் வட மாநிலங்களில் கடும் வெயில் இருக்கும். நீங்க அந்த காலம் குளிர், நீங்க சில மழையை ஒட்டி கூட தேர்தல் எல்லாம் அமைக்கப்படுகின்ற சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அப்படி காலநிலையையும் வைத்து எப்படி ஒரே நேரத்தில் நடத்த முடியும்? இங்கு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இங்கு நடத்தலாம் என்று உத்தேசித்திருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு பிறகுதான் 2 மாதங்கள் கிட்டத்தட்ட கடும் குளிர்காலமாக வட மாநிலங்கள்ல இருக்கும். அந்த நேரத்துல தேர்தலை வைக்க
வைக்கவே முடியாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலும் இவர்கள் வைப்பது கடினம். இன்னொன்று, திரு செல்வம் தெளிவா சொன்னாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த ஒரு மாதத்துக்குள்ள நடத்தப்படும். ஒரே நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை செல்வம் அவர்கள் முன் வச்சார். இல்ல, காலநிலை ஒரு மாதத்துக்குள்ள கூட மாறாது. கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் கடும் குளிர்காலம் இருக்கும் நீங்க வட மாநிலங்கள் எல்லாம். நீங்க இங்க தென் மாநிலங்கள்ல அதற்கு வேற சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில 3 மாதம் வெயிட் பண்ணியா நீங்க தேர்தல் நடத்த போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க இன்னொரு இந்த ஒவ்வொரு 15 வருடம் அந்த இவிஎம் என்பது பண்ணணும். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே 10,000 கோடி செலவாகும். 10 கோடி செலவாகுது அப்படின்னு. அப்ப காங்கிரஸ் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நீங்க மீண்டும் வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு படி இறங்கி சரி வாக்குச்சீட்டு முறையில நம்ம நடத்தலாம், ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நடத்தலாம் அப்படின்னா காங்கிரஸோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இல்ல, நீங்க அந்த இதற்கு இவர்கள் வரமாட்டாங்க. இவர்கள் எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் 2 விஷயம். நீங்க கடந்த தேர்தல்களிலேயே நீங்க இப்ப 2-3 தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் இல்லாம எல்லா கட்சிகளுக்குமான சம வாய்ப்பு சம போட்டி இல்லாமத சூழ்நிலை பாஜக உருவாக்கி இருக்கிறது அகில இந்திய அளவுல. ஏன்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து எல்லாவற்றையும் இவர்கள் பேசிடுறேன், அப்புறம் சொல்லுங்க, நான் பேசிடுறேன். அதாவது என்ன சொல்றேன்னா, ஏன் தேர்தல் ஆணையத்தை நான் குறிப்பிடுறேன்னு சொல்றேன். நீங்க தேர்தல் தேதி அறிவிப்பது பிரதமர், உள்துறை அமைச்சர் இவர்களுக்கு வசதியான தேதியில் அறிவிக்கப்படுகிறது. இந்த மகாராஷ்டிரா, ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தலை கூட தள்ளி வைத்ததுக்கு என்னவென்று அந்த மகாராஷ்டிராவில் சில நலத்திட்டங்களை அவர்கள் அறிவிக்க வேண்டும். அவகாசம் அவர்களுக்கு கொடுத்து அந்த தேர்தலை நடத்தியதை பார்த்தோம். மாதிரி ஹரியானா, மகாராஷ்டிரா 2 மாநிலங்களிலும் சமீபத்தில் நடந்த தேர்தல்கள்ல பல தில்லுமுட்டுகள் இவிஎம் நடைபெற்றதாக எங்களுடைய இந்தியா கூட்டணி சார்பில் புகார் அளித்த போது அதை அந்த தேர்தல் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியே தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. ஒரு நிமிஷம், அதாவது அது கூட இல்லாத சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்க ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜக நீங்க தேர்தல் நிதி பத்திரம் என்று சொல்லி எவ்வளவு கோடியை தனியாக வசூல் இல்ல ஒரு நிமிஷங்க, நான் சொல்லிடுறேன், எப்படி அதையும் சொல்லிடுறேங்க, வாங்கியிருக்காங்க. நான் சொல்லிடுறேன், தேர்தல் நிதி பத்திரம் என்று ஒரு சமநிலையற்ற தன்மையில வாங்கியிருக்காங்க. நீங்க மலைக்கும் மடுவுக்குமான அளவிற்கு பாஜக தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக கார்பரேட்டுகளிடமிருந்தும் பல முன்னணி நிறுவனங்களிடமிருந்தும் வசூலித்ததை பார்த்தோம். மற்ற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்புகளை இவர்கள் அளிக்கவில்லை. சமமான வாய்ப்பை அளிக்கல. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய புரட்சி தமிழகத்தினுடைய நிறுவனர், அரசு விமர்சகர், மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி, உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? இது ஏதோ இன்னைக்கு மோடி 2வதாக விட்டு அறிவித்திருக்கிறார்களா? இல்லை, 3வது முறையாக. ஆமாம், 3வது முறையாக அறிவிச்சார்னா இல்லை. இது 1983 எலெக்ஷன் கமிஷன் ஒரே தேர்தல் நடத்தணும்னு சொன்ன போது அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அதை ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் 96 ஒரே சமயத்தில் தானே தேர்தல் நடந்தது. நீங்கள் இன்றைக்கு இது 99 லா கமிஷனும் இதுக்கு இசைவு தெரிவிச்சது. அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எதிர்க்கிறாங்கல்ல, இதே சுதர்சன் நாச்சியப்பன் தலைமையிலான நாடாளுமன்ற குழுவும் நிலைக்குழுவும் இதை ஆதரித்தது. ஆமா, நடத்தணும்னு. நீங்க இன்றைக்கு ஒரு இந்திய அளவில் ஒரு இதற்கான ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதுல வடக்குல 61.28% இதற்கு ஆதரவு. அப்போ 30.22 எதிர்ப்பு, 6.89 நோ கமெண்ட்ஸ். அதே மாதிரி தெற்குல 50.57 எதிர்ப்பு 38.59 நோ கமெண்ட்ஸ் 9.6. கிழக்குல 62.67 அப்புறம் எதிர்ப்பு 26.74 5.43 நோ கமெண்ட். மேற்குல 70.79 ஆதரவு, 24.25 எதிர்ப்பு, 3.61 நோ கமெண்ட். ஆக மொத்தத்துல தேசிய சராசரின்னு பார்த்தோம்னா 61.58% இதற்கு ஆதரவு. நீங்க பெரும்பான்மை ஆதரவுனா அது சரின்னு தானே அர்த்தம். ஆனா அது பெரும்பான்மையான ஆதரவுனா இப்ப பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடம் என்னன்னா, அவங்க மெஜாரிட்டி இல்ல, அவங்க மைனாரிட்டி. 240 தான் அவங்க கையில இருக்கு. இப்ப இதுல இந்திய அரசியலமைப்பு திருத்தம்
கொண்டு வரணும் ஆமா, சட்டத்துல. ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 83 மற்றும் 172 பிரிவில் திருத்தங்கள் செய்யப்பட்டால் மட்டுமே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முடியும். இப்ப வந்து மோடி அரசு கூட்டணி கட்சிகள் நம்பி இருக்கு. பிரதானமா இருக்கும்போது வந்து கொண்டு வர முடியல. இப்ப கூட்டணி கட்சியை வச்சுட்டு எப்படி இதை வந்து கொண்டு வந்த பிறகு இது தோல்வி அடைந்தா நீங்க சந்தோஷப்படுங்க. இப்ப 2018 நோக்கி நகராதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சார். அதுல அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியும் தானே போட்டியிட போகுது, இல்ல மோடி அவர்கள் மட்டும் தான் போட்டியிட போறாரு? எல்லாருக்கும் தானே வாய்ப்பு தானே சார். நீங்க இல்ல அப்படி பார்த்தனா அமெரிக்காவினுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பியை தான் அங்க வந்து அப்ளை பண்றாங்க. சரி, அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து பேலட் ஷீட் தான் பயன்படுத்துறாங்க, பேலட் மிஷின் பயன்படுத்தல. அதுக்கு உங்க வருவாங்களா? இல்ல நீங்க இத்தனை தேர்தல் நீங்க புறக்கணிச்சீங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்க்கிறல்ல, நீங்க நாங்க தேர்தலில் போட்டியிடலங்க, இந்தியா கூட்டணி தேர்தல் போட்டியிடாது, எப்போ ஓட்டு சீட்டை கொண்டு வரீங்களோ அப்பதான் நாங்க வந்து தேர்தலில் கலப்போம் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ நீ உங்கள் ஆட்சியிலும் இது பயன்படுத்தப்பட்டது இல்ல சார். நீங்க 50க்கு அப்புறம் குடியரசுக்கு அப்புறம் மிஷினுக்கு வித்துட்டது காங்கிரஸ் கட்சி தான். 50 குடியரசான பிறகு 51 52கள்ல கிட்டத்தட்ட 51 அக்டோபர்ல இருந்து 52 பிப்ரவரி வரைக்கும் தேர்தல் நடந்தது சார். ஒரு 3 தேர்தல்கள் இந்தியாவில் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே தேர்தல் தான் நடந்தது. இது ஏன் பிரேக் ஆச்சு? 4வது பாராளுமன்றம் இடையில் கலைக்கப்பட்டது. காங்கிரஸ் கிட்டத்தட்ட இந்தியாவில் 105 முறை மாநில கட்சிகளை கலைத்திருக்கிறது. இந்த பிரேக் தான் இன்றைக்கு வந்து மாறி மாறி போறது. நான் முன்னே சொன்ன மாதிரி 96ல வந்து நாம வந்து தமிழகத்துல வந்து சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் ஒரே தேர்தலாக தான் சந்திச்சோம். என்ன ஆயிடுச்சு? இப்ப நீங்க இதோட செலவினங்கள்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து கொஞ்சம் சிறிய அளவில் ஆரம்பிச்ச பணம் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 19 எவ்வளவு சொல்றாங்களே, அந்த அந்த நம்ம அந்த கணக்கை பார்த்தாலே நமக்கு வந்து மிரள்ற அளவுக்கு ஆயிடுது. அதாவது இப்போ இப்படி பல தடவைகள் வந்து பல கமிட்டிகள் வந்து இதை வந்து ஆய்வு செய்து எல்லாரும் ஒத்துங்கின பிறகு இப்போ ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அதை வந்து ஆய்வு பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 47 கட்சிகள் வந்து அதில் தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அதில் 15 பேர் தான் எதிர்ப்பா இருக்கிறாங்க. அதுலயும் மெஜாரிட்டி தானே. அப்ப நீங்க அப்படின்னு பார்த்தா எல்லோருக்கும் இது மெஜாரிட்டியா இருக்கிற போது இதுல எதிர்ப்பதுக்கு என்ன இருக்குது? இதுல நடைமுறை சட்ட சிக்கல் இருக்கு. அதுதான் அங்க வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஆமா, இப்ப நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது நீங்க வந்து எந்த அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை முன்னிறுத்துவீங்க? மாநில கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவை முன்னிறுத்த முடியுமா, இல்ல மத்திய அரசினுடைய மத்திய அரசுக்கு போட்டியிடக்கூடிய கட்சியோட மேனிஃபெஸ்டோ 96 முடியுமா? இல்ல அங்க ஆட்சி கலைக்கப்பட்டதுனால 96 தேர்தல் வந்துச்சு. சோ அந்த அடிப்படையில வந்து அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தேர்தல், அதை நம்ம விட்டுறலாம். சோ அப்படின்றப்ப மாநில கட்சிகள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எதிர்கட்சி ஆளும் கட்சி இப்படி பல பிரச்சனைகளை சொல்லி அவங்க வாக்குகளை வாங்கி ஆட்சியர் அணி ஏறுறாங்க. சரி, அப்போ மத்தியில போட்டி போடக்கூடிய கட்சிகள் வரும்பொழுது மாநில கட்சிகளுடைய அடிப்படை கோரிக்கைகள் நீர்த்து போகுது. சரி, இதே நிலைமை காங்கிரஸ் கட்சிக்கும் வருமா? இல்ல எல்லாத்துக்கும் பொதுவாக நான் சொல்றேன். அப்படி வரும்போது இப்ப பஞ்சாப்ல வந்து காங்கிரஸ் கட்சி வந்து போட்டியிடுகிறது, பிஜேபி போட்டியிடுகிறது, ஆம் ஆத்மி போட்டியிடுகிறது. சோ அங்கே அந்த டிஃபால்ட் தானே வரும். பஞ்சாபுக்குன்னு தேவைப்பட்ட கோரிக்கைகள் இருக்கும். இப்ப இந்திய அளவில் வரும்பொழுது பட்ஜெட்ல தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா மட்டும் பட்ஜெட்டுக்கு தமிழ்நாடு கை கொடுத்து இப்படி சொல்றவங்க தான் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் பார்வை வேறு, வாக்காளர் பார்வை வேறு, சட்டமன்ற எலெக்ஷன்ல வாக்காளர்கள் பார்வை வேறுன்னா அதுக்கெல்லாம் ஒரு தத்துவம் சொல்றோம்ல. நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா சார் முதல் தேர்தலில் 11 கோடி ரூபாய் செலவாகுது சார் இந்தியாவுக்கு. இப்போ 2014 கணக்கெடுப்படி 30,000 கோடி, 2019 60,000 கோடி. 60,000 கோடி இஸ் நாட் ஸ்மால் மணி இல்ல. இப்போ நீங்க இந்தியாவில் கோடின்றது கட்சிகள் செலவழிச்சது. அதான் சார், அது கட்சிகள்ல எப்படி அது எப்படி போயிருக்கும்? தேர்தல் நிதி வாங்கி செலவழிக்கிறாங்க. அது எப்படி போயிருக்கும்? அது ஒருத்தர் கரப்ட் பண்றதுக்கு தானே போயிருக்கும். இந்த காசு எல்லாமே வந்து சட்டப்பூர்வமா செலவு பண்ணப்பட்டிருக்குமா? அப்படி இல்ல. அப்போ நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம போறோம். அதாவது இந்தியாவில் எப்பவுமே எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தேர்தல் நடத்த விதிமுறைகள் அங்கங்க வந்து அப்பப்போ அவங்கவுங்க போட்டு அது வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பா தானே இருக்குது. இப்ப இவங்களுக்கு நாங்க வந்து இப்ப இடையில இருக்கிறோம், எங்க ஆட்சி காலம் ஒன்றும் முடியல, எங்களை கலைச்சிட்டா என்ன பண்றது? இப்ப நீங்க இந்த சட்டம் முழுசா இதுல என்ன சரத்துகள் இருக்குன்னு ஒன்றும் வெளியே படலை. அது பாராளுமன்றத்தில் வைக்கிற போது அதோட பாதக சாதகங்கள் குறித்து நீங்க பேசுங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஓரளவுக்கு 3/4 பேர் ஆதரவுன்ற நிலையில நீங்க அதற்கான காரணத்தை சொல்லுங்க. அதாவது ஒரு இடத்துல குளிர் அடிக்கும், ஒரு இடத்துல வெயில் அடிக்கும், இதெல்லாம் ஒரு காரணமா? டெக்னிக்கலா என்ன காரணம் சொல்லுங்க. அதுதான் சொல்ல டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா
நம்ம கிட்ட வந்து 45 லட்சம் எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின் தான் இருக்கு. சரி. விவிபேட் வந்து அதுல வந்து 1/3 தான் இருக்கு. நம்ம சரி சார், அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம். அப்படி வாங்கணும்னா இன்னும் 17 லட்சம் மிஷின்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து திரு ராம்நாத் கோவிந்த் அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. சரி. இப்போ அந்த மிஷின் மேலதான் வந்து தொடர்ந்து வந்து சந்தேகங்கள் எழுப்பி வருகிறது எதிர்க்கட்சிகள். அதையும் தாண்டி ஒருபடி மேல நம்ம போனோம்னா ராணுவம் வந்து முழு அளவுல வந்து பயன்படுத்தப்படணும் ஒன்று. அடுத்து இரண்டாவது வந்து அந்த பணியாளர்களுடைய பணி, தேர்தல் பணிக்கு வரக்கூடிய தேர்தல் பணி, இது எல்லாம் வந்து டிஃபிகல்ட்டி அங்க நிறைய இருக்கு, சாத்தியக்கூறுகள் கம்மி. அப்படின்றனால தான் இந்த பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் இதையெல்லாம் லா கமிஷனும் சட்ட ஆணையமும் நிதி ஆயோக்கும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்குமா? பண்ணியிருக்காரு. ஒன்லைன்ல ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே சமயத்தை தேர்தல் வைக்கலாமா வேணாமா, அந்த ஒரு கொஸ்டின் மட்டுமா இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு குடும்பத்துல 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா வந்து 2 ஆண் பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்துல கல்யாணம் முடிப்பாங்களா இல்ல தனித்தனியா கல்யாணம் முடிப்பாங்களா? இல்ல, இந்த வரங்கள் 2 சேர்ந்து வந்தா நடத்திட்டு போயிடலாம். ஆமா சார். இல்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும்ல. ஒரு கமிட்டி ஒரு ஒப்புதலை தருதுன்னா ஒரே ஆன்சர், ஒரே கொஸ்டின் ஒரே ஆன்சரா இருக்கும். இதை எப்படி நடத்துவது, இதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, இந்திய அரசியல் சட்டத்தில் இதை எப்படி திட்டம் கொண்டு வரணும், இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தானே ஒரு கமிட்டி அதற்கான அப்ரூவலை கொடுத்துருக்கோம். அது பார்லிமெண்ட்ல வைக்கட்டும். வச்ச பிறகு உங்களுக்கு என்ன பாதகமான விஷயங்கள் இருக்குதோ அதை கொடுத்து அந்த பார்லிமெண்ட்ல வைக்கும் போதுதான் மோடியோடைய அந்த கவர்மெண்ட் வந்து கூட்டணி கட்சியோட இருக்காங்க. தனி மெஜாரிட்டினா வந்து ஓகே. சரி, உங்களுக்கு சந்தோஷம் தானே சார் அது? ஒரு மோடி, ஒரு இந்தியாவின் பிரதமர் ஒரு பில்லை வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து அது தோச்சுனா உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். மகிழ்ச்சியா இருங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் இரா சீனிவாசராவ், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மத்திய அரசு எந்த ஒரு விஷயத்தையும் மசோதாவையும் கொண்டு வந்தா அது வந்து இந்தியா கூட்டணி எதிர்க்கிற மனநிலைமையிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி ப்ராபகண்டா பண்ணுது. இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கக்கூடிய நான் மைனஸான விஷயங்கள் அங்கே நான் அவங்ககிட்ட சொன்னேன். இப்போ ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விசிகா தரப்புலேருந்து போட்டியிடுறீங்க அப்படின்னா எம்பி கேண்டிடேட்டும் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கும் ஒரே செலவாக போயிடும். ஆனால் பிரித்து நிற்கும் பொழுது கட்சிக்கு உண்டான தேர்தல் செலவுகள் அதிகமாகிறது அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து ராம்நாத் கோவிந்தில் உங்கள் கட்சியை சொல்லல பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உங்களை போன்ற ஒரு கட்சிக்கு ஒரு வரப்பிரசாதம் தானே, இதுக்கே வந்து உங்களுடைய அகேன்ஸ்டை காமிக்கிறீங்க? இல்லை, ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு சீனியர் அட்வொகேட். ஆமாம், அவருக்கு நல்லாவே தெரியும் இது சாத்தியக்கூறு இல்லைன்ற தெரிஞ்சும் கூட அரசுடைய அழுத்தத்தால இந்த அறிக்கையை வந்து கொடுக்குறாரு. அதுக்கு குழுவில் இருக்க எல்லாருமே அப்படிதான் கொடுக்குறாங்க. ஏன்னா இல்ல இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. காரணம் என்னன்னா, பல மொழிகள், பல இனங்கள், பல சாதிகள் இருக்கின்ற இந்த நாட்டுல இந்த மாதிரியான தேர்தல் கொண்டு வந்தா ஜனநாயகம் நீர்த்து போய்விடும். எதிர்காலத்துல மன்னராட்சி நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு காங்கிரஸும் பயனடையும்ல அப்படின்னு தானே சொல்றாங்க. எப்படி காங்கிரஸ் பயனடையும்? ஆமா, ஒரு முறை மோடி ஒரு ஜெயிச்சா மறுமுறை வந்து காங்கிரஸ் ஜெயிக்கல. இவங்களுடைய திட்டமே என்னன்னா இருகட்சி கொள்கையை கொண்டு வரணும். ஒண்ணு எதிர்கட்சி, மத்த மாநில கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணிருந்தது தான் நம்ம பாரதிய ஜனதாவுடைய மிகப்பெரிய மன்னராட்சியை நம்ம ஸ்டேட்ல மட்டும் ஆதரிக்கிறோமா, சென்ட்ரல்ல மட்டும் எதிர்க்கிறோமா, எப்படி இது? இல்ல, ஒட்டுமொத்தமா ஒன்மேன ஆன்மையா மோடி அவர்கள் வரணுங்கிறது தான் 47 கட்சிகள் அங்க வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்ப அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்தியா கூட்டணி இன்னைக்கு பாருங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எதிர்த்து தான் வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. பார்லிமெண்ட் நிலைக்குழுவுக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க அறிவிக்கிறத பத்தி அடுத்த கட்டத்தை கொண்டு போறத பத்தி கொண்டு போட்டோம். ஆனா இது நடந்தால், ஏன்னா ஒரு 100 கோடி மக்களுக்கு மேல இருக்கின்ற இந்த இந்திய நாட்டில் இந்தியானுடைய இறையாண்மை நீர்த்து போய்விடும். இது போன்ற ஏன்னா குறிப்பா இந்த ஜனநாயகத்துல வந்து பொதுவாகவே எல்லாமே ஒரு பகுதி வந்து தேர்தல், மாநில தேர்தல் நடக்குது, ஒரு பகுதி உள்ளாட்சி தேர்தல் முதல் கொண்டு அவர் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. ஊராட்சி மன்றத்திலிருந்து பிரதமர் வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பணியாளர்கள் பிரச்சனை, நீங்க சொல்ற மாதிரி ராணுவம் ஒரே இடத்துல ராணுவத்தை கொண்டு வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி 8 கட்டமா நடத்தினாலும் 10 கட்டமா நடத்தினாலும் இது நடைமுறை சாத்தியக்கூறு இல்ல. நீங்க வந்து விபி பேட் வந்து இருக்குது பிரச்சனை. இப்படி பல பிரச்சனைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பிரச்சனையில நாம வந்து தண்ணீர் பெறாம எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, அங்க வந்து இவிஎம் மிஷின், அதாவது எலக்ட்ரிக் ஓட்டர் மிஷின் மேலதான் வந்து உங்களுடைய சந்தேக பார்வை நீங்க வைக்கிறீங்க. ஆமா, நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜெயிச்சிருப்பீங்கல்ல, அப்ப நீங்க ராஜினாமா பண்ணுங்க, ஏன் உங்களை ஜெயிக்க வச்சது மட்டும் சரியான்னு கேட்கறாங்க.
என்ன எதுக்காக இவிஎம் மிஷின் மூலமா விசிகாவில் இருந்து 2 எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்னு டாக்டர் திருமாவளவன், இன்னொருத்தர் ரவிக்குமார். நீங்க ஜெயிச்சது சரினா பிஜேபி கூட்டணி கட்சி ஜெயிச்சது சரிதானே? அப்ப நீங்க வெற்றி பெறும்போது இவிஎம் நம்புறீங்க, பிஜேபி வெற்றி பெறும்போது இவிஎம் குற்றம் சாட்டுறீங்க அப்படின்றாங்க. இல்ல பிஜேபி அதாவது 3 முறை தொடர்ச்சியா வெற்றி பெறாங்க. அதுக்கு காரணம் என்ன சார்? இப்ப தமிழ்நாடு காரணம் என்ன சார்? 3வது முறை கூட்டணியோடு காரணம் என்ன? நண்பர் சீனிவாசராவ் வந்து ஒரு அட்வொகேட். நீங்களே கொஞ்சம் தயவு செய்து என்ன கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றதாவது கொஞ்சம் சரியா சொல்லுங்க. ஒரு வழக்கறிஞர், நீங்க 3 முறை வெற்றி பெற்றாங்க. 3 முறை எப்படி வெற்றி பெற்றாங்க? பண்டிகை நேரு 3 முறை எப்படி வெற்றி பெற்றாரு? காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் எப்படி வெற்றி பெற்றது? இதெல்லாம் சொல்ல வேண்டாமா? நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் அறிவிக்கும் பொழுது ராஜஸ்தான் போன்ற மாநில 79 தொகுதிகளில் பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய தொகுதிகளில் வந்து தேர்தலை அறிவிக்க முடியலங்க. அதாவது அதிகாரிகளை அறிவிக்க முடியாம திணறாங்க. எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் உங்களை கூப்பிடுவாங்க, ஆணையம் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க கொடுக்க முடியல. நீங்க திமுகவை வழிமொழி எண்ணுங்கிறதுக்காகவோ மற்றதுக்காக பேசாதீங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறது. பாருங்க, நீங்க ஓட்டெடுப்புக்கு தேவைப்பட்டு ஓட்டெடுப்பு எல்லா கட்சிகளுமே இந்தியா கூட்டணி ஃபுல்லாவே முழுக்க எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயக தமிழக முதல்வர் கூட உடனடியாக அறிக்கை விட்டுருக்காரு. டிபேட் வரும்போது பாருங்க, இந்தியா கூட்டணியே கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்களும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. மம்தா பானர்ஜி இல்ல அது வந்து டெல்லி தேர்தலுக்கு சொல்லியிருக்கிறாரு. டெல்லி தேர்தலுக்கு டெல்லியினுடைய அந்த தேர்தலுக்கு தான் இந்தியா கூட்டணியில நாங்க தனித்து போட்டியிடுகிறோம் சொல்லிட்டு டெல்லி தேர்தலுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. செல்வன, பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரீங்க. நீங்க சொல்லுவது மாதிரியே நீங்க வந்து பண்றீங்கன்னா, ஒரே நாடு இந்த நாட்டுல ஒரே சுடுகாடு முறையை கொண்டு வர முடியுமா? பாரதிய ஜனதா அரசால ஒரே சுடுகாடு முறையை கொண்டு வர முடியுமா? சரி, ஊர்கறி ஒண்ணாக்க முடியுமா? இதற்கெல்லாம் முன்னெடுக்காத வந்து அரசாங்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ல அதிபராட்சியை நோக்கி கொண்டு போறதுக்கு என்ன உங்களுடைய யுக்தியை பயன்படுத்துறீங்க? ஒருபோதும் ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் முடியாது. கேளுங்க சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஜாதியை ஆதரிக்குதா? பாரதிய ஜனதா கட்சி ஜாதியை ஆதரிக்கல. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லாரும் ஒருவரை பிள்ளைகள், எல்லாரும் அண்ணன் தம்பிகள், எல்லா மதமும் ஒன்று என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. விடுதலை சிறுத்தைகள் நீங்க ஜாதி சொல்றீங்க. சரிங்க சார், அப்போ ஒரு நிமிஷம் திரு தூத்துக்குடி உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். பிஜேபி சாதியை ஆதரிக்கவில்லை என்றால் 10% இடபிள்யூஎஸ்க்கு நீங்க சட்டமாக்கி அதை வந்து இடஒதுக்கீட்டுல கொண்டு வரீங்க. அது உயர் சாதியினர், அதாவது ஏழை உயர் சாதியினருக்கான சட்டம் தானே இடபிள்யூஎஸ். ஒரே ஒரு விஷயம் நீங்க மறந்துடாதீங்க, 69% இடஒதுக்கீட்டை மாண்புமிகு புரட்சி தலைவி, அது ஓகே, அதுல எந்த பிரச்சனை இல்ல. ஆனா தேசிய அளவுல 10% கொண்டு வந்தீங்க. அதாவது இன்னும் கேட்டீங்கன்னா, சாரி, அதாவது ஜாதி பட்டியல், அதாவது அரசியல் சட்டத்துடைய 9வது அட்டவணையில சேர்த்து அவங்க சட்டமாக்குனாங்க. இந்தியாவில் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் இருக்கு. சொல்லுங்க சார். கன்சிராம் அவர்கள் 100% இடஒதுக்கீடு வேணும்னாரு. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க இடபிள்யூஎஸ் அதுல வந்து சில அந்த தகுதிகள் வச்சிருக்கோம்ல, அதுல பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல, நீங்க இடபிள்யூஎஸ் யாருக்காக கொண்டு வந்தீங்க சார்? பிஜேபி சாதியத்தை சொன்னார்ல, இடபிள்யூஎஸ் அதாவது வந்து உயர் சாதி வகுப்பினர்களுக்கு 10% இடஒதுக்கீடு யாருடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்டது? பாரதிய ஜனதா ஆட்சியில. அது பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலத்துல உடனடியா கெசட்ல நோட்டிபிகேஷன் பண்ணி உடனடியா ஆட்சியில வந்து இடஒதுக்கீடு அமல்படுத்துறாங்க. இது யாருடைய ஆட்சியில் நடந்தது? இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு ஆலோசனை போடுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டு பட்டியலில் இல்லாத சாதிகள், விடுபட்ட சாதிகளுக்கு இது இடஒதுக்கீடு அப்படின்னு தான் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசுறாங்க. அந்த விடுபட்ட சாதிகளுக்கு ஒரு 10% தராங்க, 100% ஆக்கிட்டு போயிடுங்க. அங்க கிரீமி லேயரை நீங்க பேசுங்க, அதை பேசுங்க. அங்க நீங்க கிரீமி லேயர் அதை பேச வேண்டியதுதான். இப்ப தோழர் சொன்னாரு ஒரே சுடுகாடு அப்படிலாம் சொன்னாருல்ல.
ஏன் நம்ம டெல்லி கேட்கணும்? தமிழ்நாட்டுல கேட்போம். ஆட்சியில கூட இல்ல, தமிழ்நாட்டுல ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணுங்கிற முறை நீங்க ஒரே சுடுகாடு கேட்டீங்களா? இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வர்றது பாரதிய ஜனதா அரசாங்கம் தான் சார். அவங்கள்ட்ட தான் வைக்க முடியும். கர்நாடகாவுல ஒரே நாள் ஒரே தேர்தல் கொண்டு வரீங்கல்ல, ஒரே சுடுகாடு கொண்டு வாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல கொண்டு வருவாங்க. நம்ம ஊர் தெரு சேரி தெரு ஒண்ணாக்குங்க. தமிழ்நாட்டுல நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கர்நாடகாவில் இத மாதிரி சுடுகாட்டு பாதை பிரச்சனை இருந்தது. ஒரே ஒரு ஆண்டுல 89 கோடி ரூபாய் ஒதுக்கி எங்கெல்லாம் சுடுகாட்டுக்கு பாதை போகிறதோ எல்லாத்தையும் அரசு ரோடா போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ தமிழ்நாட்டில் செய்யுங்க சார். ஒரு தடவை இங்க வந்து பிணங்களுக்கு கொண்டு போகும்போது போலீஸ் ரெவன்யூ வந்து இந்த தடவை பாத்துங்க, எப்படியாவது நாங்க கொண்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அடுத்த தடவை இறப்பு நடக்கிற போது இதே தான் நடக்கும். சரி, நம்ம பேசலாம். தமிழ்நாட்டுல இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் கேட்கணும்ல. ஒரே நாடு நீங்க சொன்னா விடுதலை சிறுத்தைகள் சொன்னா விடுதலை சிறுத்தை சொன்னா மோடி கேட்க மாட்டார் சார். விடுதலை சிறுத்தை சொன்னா திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்பாருல்ல. நிச்சயமா கேட்டு வாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சந்திரசேகரன், உங்கள்கிட்ட வர, அதாவது இந்த நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தலில் வருகிற வாரம் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வர இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்மளை விவாதத்தில் எடுத்துருக்கிறோம். இதில் முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பொருட்செலவு இதில் வந்து இந்திய அரசாங்கத்திற்கு, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு குறைகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் வைக்கக்கூடியதெல்லாம் இவிஎம்ல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை தான் திரும்பி திரும்பி நீங்கள் வைக்கிறீங்க. இப்போ வருகிற நாடாளுமன்றத்தில் கூட நீங்கள் அதான் நீங்கள் உங்களுடைய வாதத்தில் இருக்க போகுது. இப்போது இந்த ஓட்டல் மிஷினுக்கு பதிலாக பேலட் மிஷினுக்கு பதிலாக பேலட் ஷீட் வச்சா நீங்கள் வருவீங்களா? ஒரே நாடு சில கட்ட தேர்தல். இல்ல, நீங்க ஜனநாயகத்துல நீங்க செலவுன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. நம்முடைய பட்ஜெட் 45 லட்சம் கோடி பட்ஜெட்டுங்க, இந்திய பட்ஜெட். ஒரு ஜனநாயகத்துல ஒரு நம்முடைய சிறப்பே தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறதுதான். நம்முடைய தமிழ்நாடு தான் முன்னுதாரணமா இருந்திருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே குடவோலை முறையில தேர்தல் நடத்திய மக்களாட்சி முறையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து தான் முன்னோடியா இருந்திருக்கு. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில நீங்க பேலன்ஸ் ஷீட்டா வச்சாலும் சரி, இவிஎம்மா வச்சாலும் சரி, அந்த ஒரே என்ற சொல் இருக்கு பாருங்க, அது வந்து ஜனநாயக குறியீட்டுக்கே எதிரானதுன்றதுதான் என்னுடைய கருத்து. நீங்க இதுல 2 செய்திகளை நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஒரேன்றது ஒரு நிமிஷம் சார், ஒரேன்றது சமூக நீதிக்கு உண்டானதான, எல்லாருக்கும் சமமான நீதி, எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு. அப்ப சமூக நீதிக்கு எதிராக காங்கிரஸ் இருக்கா? ஒரே விஷயத்துல இல்லங்க, நீங்க 2 விதமா பாக்குறீங்க. எல்லோருக்கும் எல்லாம் என்பது சமம் என்பது வேற, ஒரே என்பது வேற. நீங்க ஒரே என்பதும் சமம் என்பதும் ஒரே சொல் கிடையாது. நீங்க அதைத்தான் நான் குறிப்பிட விரும்புறேன். நீங்க ஒரே என்பது வந்து ஒற்றை இதை நோக்கி ஒற்றை அரசு, அதாவது அதிபராட்சி தான் சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, நீங்க நீங்க இன்றைக்கு 2 செய்திகள் நான் சொல்லணும்னு விரும்புறேன், முக்கியமானது. அதாவது தேசிய கட்சிகள் நீங்க அந்த காலம் அப்ப 52, 57, 62 எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் அப்பொழுது இருந்த சூழ்நிலை வேறு. இப்பொழுது மாநில ஆட்சிகள், மாநில கட்சிகள், மாநில உரிமைகள் என்பது மேலோங்கி இருக்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இரண்டாவது, பாஜக மாதிரி ஒரு பாசிச ரீதியான மற்ற கட்சிகளை ஒடுக்குகின்ற, ஏழை எளிய மக்களை ஒடுக்குகின்ற, கார்பரேட்டுகளுக்கு மட்டுமே ஆதரவு அளிக்கின்ற ஒரு கட்சி ரூலிங் இருக்கிறப்பதான் இந்த கோரிக்கையை வந்து வலுப்பெறுது. இந்த மாதிரி கோரிக்கையை வந்து பயமாக பாக்குறாங்க. இது மாதிரி வந்தா எப்படி ஆகும்ன்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் பாஜக கையில் எடுக்கும் பொழுதுதான் பயம் ஏற்படுகிறது. இது தெரியாமதான் இது தேசிய கட்சிகளுக்கும் அதுல ஒரு 1-2 செய்திகள் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. அதாவது தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் ஒரு சமநிலை அற்ற ஒரு தன்மை இருக்கும் போட்டியில. ஏனென்றால் தேசிய கட்சிகள் இந்தியா முழுக்க, தேசிய கட்சி என்றால் காங்கிரசுக்கும் சேர்த்துதான் சொல்றேன், அது எங்களுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்க இதுல குரல் கொடுக்கிறோம். நீங்க தேசிய கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்தியா முழுக்க நீங்க சொன்னீங்கல்ல, மேனிபெஸ்டோவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கருத்துக்களோ, நீங்க இந்தியா முழுக்க ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது தேச பிரச்சனை முன்னெடுக்கப்படும். எல்லை பிரச்சனை, பாகிஸ்தான் பிரச்சனை, வாட் எவர் இட் இஸ், அது மாதிரி இந்திய பொருளாதாரம், உலகளாவிய இந்திய பிரச்சனை, இதெல்லாம் முன்னெடுக்கப்படும். நீங்க மாநில அளவுல இங்கு ஒரு தேர்தல் நடக்கிறது என்று தமிழ்நாட்டில் நடக்கிறது என்று முன்னெடுக்கும் இந்திய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடியாக 69% ஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்ற மாநிலமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்கு அடுத்தது என்ன, அடுத்த கட்டத்திற்கு என்ன எடுத்து செல்ல வேண்டும் என்ற பிரச்சனைகள் தான் முன்னெடுக்கப்படும். நீங்க அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல்ல அங்கு உள்ள பஞ்சாயத்துல குளம் வெட்டுறது, அங்கு உள்ள பஞ்சாயத்துல என்ன பிரச்சனை, இது முன்னெடுக்கப்படும். இதை எல்லாத்தையும் கிளப் பண்ணி வைக்கும் பொழுது மாநில பிரச்சனைகளோ அல்லது உள்ளூர் பிரச்சனைகளோ அங்கு ஓரங்கட்டப்படும். தேசிய பிரச்சனை, தேச பிரச்சனை
முன்னிறுத்தப்படும் பொழுது அங்கு ஒரு சமநிலையற்ற ஒரு தன்மை நிலவுங்கிறது முதல் கருத்து. இன்னொன்று, நீங்க ஒரே இந்த எடுத்துட்டு போறப்ப நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்பொழுதே பாஜக ஆளாத மாநிலங்களை கவர்னர்களை வைத்து ரூல் பண்ண முயற்சிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஒரு 6 மாத காலத்தில் ஒரு மாநில ஆட்சி கலைக்கப்படும் பொழுதோ அல்லது மாற்றப்படும் பொழுதோ 6 மாத காலத்தில் மீண்டும் தேர்தல் வைக்கப்பட வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. நீங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் உள்ள காலகட்டங்களுக்கு ஒரு மீண்டும் கவர்னர் ஆட்சி அல்லது ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவார்கள். கொண்டு வரும் பொழுது தேசிய அளவிலான அல்லது பாஜக நேரடியாக ஆட்சி செய்கின்ற, மத்தியில் ஆளுகின்ற ஒரு அரசு நேரடியாக இங்கு ஆட்சி செய்கின்ற ஒரு நிலைமைதான் ஏற்படும். இது அதாவது காங்கிரஸ் பண்ணாததை பிஜேபி பண்ணிரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? சரி, நான் சொல்றது காங்கிரஸ் பாஜகன்னு சொல்லல. நான் சொல்வது எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சிகளுக்கு மட்டும் இது முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய விஷயத்தில். இரண்டாவது, ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வித்தியாசமும் இதுல அதிகம் இருக்கும். நீங்க ஏன்னு சொன்னா, அவர்கள் சட்ட திருத்தம் மூலமாகவும் இந்த இது தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு பண்றதுன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, இப்ப தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக அந்த மாதிரி விஷயங்களையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கிறது ஒரு தேர்தலில் ஒரு சமநிலையற்ற ஒரு போட்டி இருக்கும். அது ஒரு ஜனநாயகத்துக்கு அல்ல. ஓகே சார், நீங்க ரெண்டு வேலிடான பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. நான் அதை ஏத்துக்கிறேன். உங்க பாயிண்ட் நான் அப்படியே திரு செல்வத்தை நான் கேள்வி வைக்கிறேன். அதாவது மாநில பிரச்சனைகள் நீர்த்து போக செய்யும் ஒன்று. இப்ப கடைசியாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார், அதற்கு உங்களுடைய பதில். அதாவது மாநில பிரச்சனை நீர்த்து போகும்னு சொல்றாரு. திமுக அதிகபட்சம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 இடங்கள்ல தான் போட்டி, 40 நாடாளுமன்ற தொகுதியில தான் போட்டியிட முடியும். திமுக அந்த 40 இடங்களில் தான் திமுக கூட்டணி போட்டியிட முடியும். அந்த 40 இடங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு தான் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ சொல்ல முடியும். திமுக போய் இந்தியாவினுடைய எல்லை பகுதியை நாங்கள் விரிவுபடுத்திக் சொல்லி திமுக தேர்தல் அறிக்கையில சொல்ல முடியுமா? இல்ல, அதுல 2 தேர்தல் அறிக்கை வந்துருமே. ஒன்னு தேசத்திற்கு உண்டான தேர்தல் அறிக்கை, இன்னொரு மாநிலத்திற்கு உண்டான தேர்தல் அறிக்கை. அது போன்ற குளறுபடிகள் வருது. கேளுங்க சார், மாநில கட்சிகள் அந்த மாநில நலன் சார்ந்து சிந்திப்பாங்க, மாநில நலன் சார்ந்து எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க. ஆனா இவர் மத்திய அரசாங்கம் ஆதிக்கம் செலுத்திவிடும் அப்படிலாம் சொல்றது எதுக்குன்னா, காங்கிரசுக்கு இருக்கிற தடுமாற்றம், காங்கிரசுக்கு இருக்கிற பயம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், புரட்சி தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ரொம்ப அருமையா சொன்னார். 105 முறை இந்த நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, பெரும்பான்மை அரசு கலைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சமீபத்திய உதாரணம் 1991 அன்றைக்கு திமுக அரசு பெரும்பான்மையாக இருந்தது. ஆனால் மத்திய அரசாங்கம் வெறும் 52 எம்பி தான். கேர்டேக்கர் கவர்மெண்ட், ஒரு இடைக்கால சர்க்கார். பிரதமர் சந்திரசேகர் தலைமையிலான சர்க்கார்ல சட்ட அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சாமி அவர்கள் 52 எம்பியை வச்சிருந்த கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய துணையோடு அன்னைக்கு திமுக அரசை கலைத்தார்கள். இதெல்லாம் கவனிக்கணும். மகாராஷ்டிராவில் எப்படி ஏக்நாத் சிந்தியா கொண்டு வந்தீங்க, அசாம்ல கொண்டு வந்தீங்க, கர்நாடகாவில் எப்படி கொண்டு வந்தீங்க? காங்கிரஸ் அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி கலைத்தது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நல்ல ஆட்சி செய்கின்ற ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்தை சுக்குநூறாக அந்த கட்சியை 2ஆ பிளந்து ஒரு பகுதியை உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு மறுபகுதியை நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரீங்க. இது நடைமுறையில நடந்திருக்கு. போன ஆட்சியில உங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் நடக்கின்ற அந்த ஆட்சியில 8 மாநிலங்கள்ல இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குது. இது ஜனநாயகத்துக்கு உகந்ததா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஜார்க்கண்ட்ல ஒரு இடையில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்னா அந்த தவறை செய்திருந்தால் அடுத்து சட்டமன்ற தேர்தல் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்குமா? மக்கள் கண்டிச்சிருப்பாங்கல்ல. அதுக்கு என்ன வழக்கம் சொல்லுவாங்க இவங்க? இல்ல அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஏன்னா மகளிர் உரிமை திட்டத்தை 6 மாத காலத்துக்கு அறிவிச்சாங்க. 6 மாத காலத்துக்கு வீடு வீடா டோர் டோரா செலவிட்டு இங்க சொல்றீங்க திராவிட மாடல் ஆட்சி கசக்குறீங்க. ஏன் மகாராஷ்டிராவில் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க?
சீனிவாசராவ் சார் ஆ. கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் மகளிர் உரிமை திட்டத்தை எப்படி கொண்டு வந்தீங்க அங்க? கேட்டுக்கலாம். கேட்கு சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஆதவர்சன் வெளியே போறாரு, நீக்கிறீங்கன்னா உங்க கட்சி பிரச்சனை. அதே மாதிரி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிந்து சிவசேனா உடைகிறது என்றால் அது அந்த கட்சி பிரச்சனை. அதாவது தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இருந்து உடையுதுன்னு சொன்னா அது அந்த கட்சி சரத்பவாருடைய பலவீனம். இதுக்கு பிஜேபி எப்படி பொறுப்பாக்க முடியும்? அவரோட உங்க கட்சி வந்து உடையுதுன்னு சொன்னா நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு மாநிலத்துல ஏற்படுதுன்னு சொன்னா அதுக்கு நாங்களா பொறுப்பு? நாங்க பொறுப்பாகுமா? நீங்க வந்து மாநிலங்களில் இது போன்ற ஆட்சி கலப்பி நடத்துறீங்க சார். சம்பந்தமாக சொல்லாதீங்க. ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. இல்ல திரு செல்வம் நம்ம திரு சந்திரசேன் வச்ச ஒரு என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது மாநில அரசுகள் கலைக்கப்படும் போது ஆல்ரெடி ஏற்கனவே பிஜேபி ஆளாத 12 மாநிலங்கள்னா ஆளுநரை வச்சு மறைமுக ஆட்சி பண்றீங்க. இப்ப 6 மாசத்தை கழிச்சிட்டு ஜனாதிபதி தலைமையில ஆளுநர் வச்சு ஆட்சி பண்ணிருவீங்கன்ற ஒரு ஐயம் இருக்கு எங்களுக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்களேன். 2029 பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களும் தேவைப்பட்டால் இதோட டிபேட் வரும். அந்த சட்டம் எப்படி அமல்படுத்தப்படும் என்பது எனக்கு தெரியல. ப்ரீமெச்சூர் பீரியட்ல நம்ம அத ஒரு அனுமானமா ஸ்பெகுலேட்டிவா நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. அதே நேரத்துல இது எல்லாருக்கும் தானே சார், எல்லாருக்குமானது. காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தினுடைய பொருள்களை நெறித்த கட்சி, ஜனநாயகத்தை சீர்குலைத்த கட்சி. இல்ல அதனுடைய அவங்க போட்ட பாதையில் நீங்க பயணிக்கிறீங்கல்ல, அதுதான் இப்ப பிரச்சனை. காங்கிரஸ் போட்டு எடுத்த பாதையில் நீங்க பயணிக்கிறீங்க. எந்த அரசு 150 மேல வந்து ஆட்சி கலைக்கப்பட்டிருந்துச்சுன்னா உங்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட 8 தடவைக்கு மேல ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருந்த பிறகு எந்த அரசை கலைத்திருக்கோம்? நாங்க இந்த 3வது முறை இருக்கோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கலைச்சிருக்கோமா? ஒரு நிமிஷம் நீங்க நான் வந்து கேளுங்க. பிராக்டிசிங் அட்வொகேட் தான். பொம்மை வந்த பிறகுதான் மாநில அரசுகள் அது பாதுகாப்பு. அதனால்தான் நீங்க இல்ல பாதுகாப்பா இல்ல. இப்ப என்னாச்சுன்னா நீங்க வந்து அரசை கலைக்கலையே தவிர 356 பயன்படுத்தலையே தவிர எல்லா மாநிலங்களிலும் குறுக்கு வழியில் ஆட்சியில் வர்றதுதானே பாஜக செஞ்சுட்டு இருக்கு. கடந்த ஏங்க 10 ஆண்டுகள் நீங்க காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில அவர்கள் வந்து பிளவுபட்டு நாம எப்படி பொறுப்பாவோம்? இல்ல காங்கிரஸ் அஜித் பவார் இல்ல சரத்பவார் அனுப்பிட்டாரு. சரத்பவாரால அஜித் பவாரை தக்க வைக்க முடியல. இல்ல அவருக்கு வரலன்னா அந்த தலைவர்களுக்கு இடி ஐடி மூலமா ரைடு கொடுத்து அச்சுறுத்தல் ஆக்குறீங்க. அதுக்கப்புறம் அங்க பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவி புனிதர் பட்டம் கொடுத்துறீங்க. அப்படிதான் காங்கிரஸ் மற்ற கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. நிறைவான கருத்து அப்படி சேர்த்து சொல்லிருங்க திரு செல்வம். ஒரே ஒரு விஷயம் சார், நிறைவான கருத்து சேர்த்து சொல்லிருங்க. அதான் நிறைவான கருத்தாவே சொல்லிடுறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில இவங்க எதை வேணும்னாலும் பேசுவாங்க. இடி ஐடி ஐடின்னு. நான் இன்னும் சொல்ல போன நகர்வாலா வழக்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு வங்கி அதிகாரி நகர்வாலா என்கிற வழக்குல பெரிய விஷயம். அதெல்லாம் பேசணும்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி வெளியே பேச முடியாது. இன்னும் சொல்ல போனா எமர்ஜென்சி காலத்துல காங்கிரசுக்காக உழைத்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தலைப்பதற்கான சூழல் இருந்தது. அதனால கேளுங்க சார், வரலாறு எல்லாம் சேர்ந்ததுதான். வரலாறு என்பது நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? நாங்க இடி ஐடி எல்லாமே இண்டிபெண்டன்ட் பாடி சார். அது ஒரு தனி மெக்கானிசம். அதை பத்தி நீங்க அதை போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட 1000 தவறு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் செய்திருக்கிறார். செந்தில் பாலாஜி ஊழல் செய்திருக்கிறார். மோடி ஊழல் செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி இன்றைக்கும் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கில் 5000 கோடி ஊழல் முறைகேட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையாரும் ராகுல் காந்தி சம்பந்தப்பட்டதாக வழக்கு இருக்கு. இதுக்கு நாங்களே பொறுப்பு. நீங்க பிரதமர் மோடி மேல வழக்கு போடுங்களேன். கடந்த 2021 இல்ல திரு செல்வம் 2024 தொடக்கத்துல சிஏஜி அறிக்கை 1,75,000 கோடி இந்த அரசுல
இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த இழப்பை நீங்க வந்து எப்படி ஒரு பேர் ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா 2014 ஊழல், காங்கிரஸ் கட்சி ஊழல் செய்திருக்குன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. ஆனா உங்களுக்கு அறிக்கை வரும்போது மட்டும் இழப்புன்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிருக்கீங்க. சோ அதனால வந்து இழப்புக்கும் ஊழலுக்கும் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. நிகழ்ச்சியுடைய நிறைவான ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரியுடைய சார் ஒரு சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி வழக்குல 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு. ஆனால் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் வேற இழப்பு வேற. நீங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ரெண்டு விஷயத்தை சொல்றேன். பாரதிய ஜனதா அரசாங்கம் அதை விட வயருங்கிற பத்திரிகை மகாராஷ்டிரா ஜெய்சா மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய மகன் ஜெய்சா அவர்கள் 5000 கோடிக்கு மேல் எப்படி 4 ஆண்டுகளில் எப்படி 5000 கோடிக்கு மேல் வந்ததுன்னு சொல்லி வயருங்கிற பத்திரிகை கட்டுரை வெளியிட்டது. இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியுமா? நிறைவான கருத்து நீங்க சொல்ல முடியுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஊழலையும் தாண்டி ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஊழலை பத்தி பாரதிய ஜனதா பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? அது வேற டிபேட், அது வேற டிபேட் நம்ம போயிடலாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கும் அதிக அளவு செலவுகளை தவிர்ப்பதற்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்தல். ஜிடிபி அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த குழுவுடைய பரிந்துரையை விசிக எப்படி பார்க்க? ஜிடிபி அதிகமாக வளருதுங்கிறத வந்து நாட்டினுடைய தொழிலை வந்து ஊக்குவிக்கணும். சிறு தொழில்கள் வந்து பல்லுயிர் சார்ந்த தொழில்கள், இயற்கை விவசாயங்களை ஊக்குவிக்கணும். அதை தவிர்த்து விட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற கொள்கை முழக்கத்தை கொண்டு வந்தால் அது அதிபர் ஆட்சி நோக்கி செல்கிறது. நன்றி. இது ஜனநாயக படுகொலை. இது ஒருபோதும் இந்தியா கூட்டணி ஆதரிக்காது, விடுதலை சிறுத்தை கட்சி ஒருபோதும் ஆதரிக்காது. நன்றி நன்றி. திரு மூர்த்தி, உங்களுடைய நிறைவான கருத்து. சார், இந்த ஒரே என்ற வார்த்தைக்கு நான் வந்து எதிர்ப்பானவர்னு அண்ணன் சொன்னார். தமிழ்நாட்டில் ஒரே ஆட்சி தான், ஒரே கட்சி ஆட்சி தான் நடக்குது. கேட்டுருவாங்களா கூட்டணிக்கு? இல்லை கூட்டணி மந்திரி சபையில் இடம் கேட்டுருவாங்களா? சார், இவங்க இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை என்ன தெரியுங்களா? மக்களாலும் கைவிடப்பட்ட கட்சி அது. சரி, கூட்டணி கட்சிகளாலும் நம்பகத்தன்மை இருந்த கட்சி அது. இப்ப நீங்க இவங்க ஆமா சார், எதிர்கட்சி தலைவர், அது நான் உதாரணத்தை சொல்லிடுறேன். இவங்க பார்லிமெண்ட் தேர்தலில் ஒன்னா நிக்கிறேன்னு வாங்க, சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து காங்கிரஸோட கூட்டு இல்லை, நாங்கள் தனியாக நிற்கிறேன்னு வாங்க. அப்போ ஒரே தேர்தல் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. ஆமா சார், ஒரே தேர்தல் நடந்தா பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து காங்கிரஸ் ஓட்டு போடுங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி மோசமான கட்சி இல்ல எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த கூட்டணிக்குள் பேச முடியுமா? அதனால தான் இவங்க வந்து இதை முழு மூச்சா எதிர்க்கிறாங்க. ஓகே, நன்றி சார். திரு செல்வம், உங்களுடைய நிறைவான கருத்து. வேற ஒண்ணு இல்ல, அண்ணன் மூர்த்தி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். பக்கத்துல இருக்கிற மார்த்தாண்டத்து வரையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணி, மார்த்தாண்டத்தை தாண்டினீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் நேர் எதிர் வரிசையில நின்று, அதான் இன்னும் சொல்ல ஜென்ம பகைவர்கள். இப்படிப்பட்ட முரண்பாடுகள் உள்ள இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் இனிமே அவங்க இருக்க போறது இல்ல. வெகு விரைவில் அவங்க உடைந்து சிதறி போயிடுவாங்க. அதனால அவர்களுக்கு ஏற்பட போகிற தோல்வியை கண்டு இப்பொழுதே பயந்து முன்னெச்சரிக்கையாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை எதிர்க்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை இந்தியாவிலே ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமையும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. நன்றி. திரு சந்திரசேகர், உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சியுடைய நிறைவான கருத்தும். இவர்கள் வந்து இதை செயல்படுத்த முடியாது என்று தெரிந்து கூட இவர்கள் அதை ஆர்கியூ பண்றதுக்கு என்னன்னா, இவர்கள் பல விஷயங்களை அது மாதிரிதான் பண்ணிருக்காங்க. அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தப்ப கூட என்ன சொன்னாங்கன்னா, இது கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிரும், இந்தியா முழுக்க வளர்ச்சி பாதையில போயிடும் சொன்னாங்க. அப்புறம் ஏன் 1000 ஒழிச்சிட்டு 2000 ரூபாயை கொண்டு வரீங்கன்னு கேட்டா, 2000 ரூபாய் நோட்டுல சிப் இருக்கு, அதனால நீங்க அதை பதுக்க முடியாது அப்படின்லாம் கதை விட்டவங்க தான் இவங்க. அதனால இவர்களுடைய ஜும்லா கதைகள் எடுபடாது. கண்டிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே அதற்கு எதிர்ப்பு கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கும். ஏற்க முடியாது. ஏனென்றால் ஒரே சொல் என்பது நான் வேற விதத்தில் அவர் வேற விதமா அவர் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு. ஒரே என்ற ஒரு சொல் ஒற்றை கட்சி கிடையாது. நீங்க கூட்டணியாக வரும்போது ஒரே அவர்கள் ஆள்வது வேறு. அப்ப ஒரே ஓட்ட வாங்கினா ஆட்சியில பண்றாங்க, அங்க கேட்க மாட்டீங்க. என்ன சொல்றீங்க? இல்ல ஒரே சொல்லிட்டு கடைசியில ஒரு கட்சி ஆட்சி, ஒரு தலைவர் ஆட்சி அப்படின்னு ஒரு அதிபர் ஆட்சி முறையை நோக்கி இது செல்வதற்காக தலைவர் இல்லையா? தலைவர் பஞ்சமாயிட்டா? காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் இல்லையா? தகுதியான தலைவர்
கண்டிப்பாக பன்முகத்தன்மை உள்ள இந்தியா இதனை ஏற்காது என்று சார், இதுவரை எப்பவும் ஓகே சார். பன்முகத்தன்மை தான். ஓகே, ஓகே, ஓகே. இந்தியாவுல வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. நீங்க ஜாதியும் மதத்தையும் காங்கிரஸ் கட்சி உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இல்ல, காங்கிரஸ் கட்சி உண்டாக்கிட்டு இருக்கு. பிரிவினை உருவாக்குறதுன்றதெல்லாம் தெரியும், மக்களுக்கு தெரியும். அதால மக்களுக்கு தெரியும். பிரிவினை மூலமாக வேண்டும் என்று அதனாலதான் இல்ல, மக்கள் விரும்பிய காரணத்தால்தான் 3வது முறையும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அப்படிப்பட்ட யாரையும் வெளியேற்றி கொலை சொல்ல முடியாது. மோடி அவர்கள் 3 முறையும் பிரதமர். நன்றி சார், நன்றி, நன்றி. குடும்பத்துக்கு பிறகு, ஆண்டுகான் குடும்பத்துக்கு பிறகு, பண்டிகை நேரத்துக்கு பிறகு 3வது முறையும் தொடர்ந்து முதலமைச்சர். நன்றி சார், நன்றி, நன்றி, நன்றி. முதலமைச்சர் நன்றி, நன்றி, நன்றி. என்பது இல்ல, இல்ல, இவ்வளவு நேரம் விவாதிக்காது. இது இன்னொரு நாள் விவாதிக்கலாம். நிகழ்ச்சி வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து தலைவர்களுக்கும் ராசியத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, நம்முடைய விவாத நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.